மேடையில் வீட்டிற்கும் தலைவர்களே, இந்த கூட்டத்திற்கு பெருந்திரளாக வந்திருக்கும் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு நான் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய நெஞ்சார்ந்த நன்றியை இங்கே சொல்ல கடமைப்படுகிறேன். இப்ப இருக்க சூழல்ல சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி, சமூக நல்லிணக்கம்ங்கிற வார்த்தையை மிக குறைவா இருக்குதான் உண்மையான ஒரு விஷயம். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆளுகிற ஆட்சியாளர்கள், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து மதத்தாலும் சரி ஜாதியாலும் சரி பிளவுபட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல வந்து சமூக நல்லிணக்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திற்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துள்ளேன். பொதுவா வந்து எல்லா மதங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபரையோ ஒரு சமூகத்தை சார்ந்து இருக்கும். ஆனா இஸ்லாம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கடவுளை சார்ந்து இருக்கும். இஸ்லாம் என்கிற பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கடவுளுக்கு கீழ்ப்படிதல், கடவுளின் கட்டளையை நிறைவேற்றுவது தான் இஸ்லாம் என்பதோட பொருள். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று நீங்க தினகரன் தமிழ் இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறுபான்மையினர் நிதியை வந்து முடங்குகிற ஒரு போக்கு நடந்தது. கடந்த 2018, 2022 4 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதி பாத்தீங்கன்னா வெறும் 12,000 ரூபாய் தான். வருடத்திற்கு வெறும் 3,000 ரூபாய், 4 வருடத்துக்கு வெறும் 12,000 ரூபாய் தான். நேற்று ஒரு செய்தி பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் மாணவர்கள் வெளிநாடுகளில் சென்று உயர்கல்வி கற்கும் திட்டம் பதோ பர்தேஸ், அந்த திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் 2022 இந்த சிறுபான்மையினர் மாணவர்கள் வெளிநாடுகளில் போய் உயர்கல்வி திட்டம் வந்து 2022 வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு முடக்கியிருக்காங்க. எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாம முடக்கிட்டாங்க. அது ஆர்டிஐல போட்டு கேட்கும்போது பாத்தீங்க மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவலா இருக்கு. கேரளா வந்து பாத்தீங்கன்னா திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கு. இது வரைக்கும் வந்து இதுவரைக்கும் இந்தியாவில் வந்து 9,253 மாணவர்கள் பயணித்த திட்டம். கடந்த ஆண்டு 2,550 மாணவர்கள் பயணித்த திட்டம். இந்த வருடம் திட்டம் வந்து நடைபெறும். நேற்று வந்து என்னுடைய தலைவர் செய்தியோட பேட்டியோட எல்லா பத்திரிகையும் புதிய தலைமுறை நியூஸ் செய்தி. ஒரு பக்கம் நமக்கான நிதியை குறைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நமக்கான எஜுகேஷன் திட்டங்களையும் முடக்கிற ஒரு போக்கும் இன்னைக்கு நடந்திருக்கு. இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நாம் அனைவருக்கும் இருக்கு. நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல. மற்ற தலைவர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்து என் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தோழருக்கு நன்றி. தோழருக்கு நினைவு பரிசாக தலைவர் அவர்கள் புத்தகம் வழங்குவார். அடுத்தபடியாக மனித உரிமை களத்தில் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தில் எப்பொழுதும் இணக்கமாக இருக்கக்கூடிய தோழர் CJ ராஜன் அவர்களை உரையாற்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஈக்குவலின் பெருநாள் சந்திப்பு சமூக நல்லிணக்க நிகழ்ச்சியை இங்கே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் தாஜுதீன் அவர்களே, இங்கே நல்லிணக்க உரை நிகழ்த்துவதற்காக இருக்கக்கூடிய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் மேலாள் பொறுப்பு வாரிய தலைவரும் மூத்த தலைவருமான இஸ்லாமிய சமூகத்தினுடைய மூத்த தலைவருமான ஐயா ஐதர் அலி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பான தோழர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தோழர் ராமசாமி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தோழர், அதே போன்று முன்னாள் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அருமை தோழர் புது பூமிநாதன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வழங்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் SS பாலாஜி அவர்களை அன்போடு வழங்கி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தோழர் மீதா பாண்டியன் அவர்களையும் அன்போடு வழங்கி இங்கே வகித்திருக்கக்கூடிய அருமை தோழர் தமிழ் புலிகள் கட்சியுடைய தலைவர் நாகை திருவள்ளுவர் அவர்களையும் அன்போடு வழங்கி தோழர் காற்று உட்பட அனைவரையும்
நெஞ்சார்ந்த நன்றிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் இங்கே பேசிய தோழர் அவர்கள் தொடர்ச்சியாக இஸ்லாமிய சமூகத்தினர் சிறையிலே வாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பேசிட்டு எந்த காலகட்டத்தில் பேசுகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இன்னும் வறுமை ஒழிக்கப்படவில்லை, இன்னும் சமத்துவம் நிலைநாட்டப்படவில்லை. டாக்டர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம், அந்த சட்டம் இனிமேல் அந்த சட்டம் இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குள்ளாகிறது. 2024 தேர்தல் மீண்டும் இதே ஆட்சி வரும் என்றால் இதுதான் கடைசி தேர்தல். இது போன்று நாம் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூடுகிற அவை என்பது இனிமேல் இருக்குமா என்பது தெரியாது. இது குடிமக்களுடைய ஆட்சி வர வேண்டிய ஒரு காலகட்டம். அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டிய காலகட்டம். இங்கே தமிழகத்திலே பல்வேறு விஷயங்கள் பேசினாலும் கூட 8 மனிதர்கள் வேலை 12 வேலையாக ஒரு மனநிலைக்கு வருகிறார்கள் என்றால் அந்த மனநிலை கூட எங்கிருந்து வந்தது என்பது நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே போன்று டாஸ்மார்க்கை அதிகமாக தமிழகத்தில் தான் விரலிப்பணிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் என்றால் அது தமிழகம். தமிழகத்தில் வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. அதே நேரத்தில் டாஸ்மார்க்கை திறந்து இருக்கிற டாஸ்மார்க்கை குறைந்து நாம் மூடுவோம் என்று சொல்ல காலங்கள் போய் தேர்தல் அறிக்கையிலே ஒன்றை கொடுத்துவிட்டு ஆனால் ஆட்சியிலும் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பின்பு நடைமுறை என்பது வித்தியாசத்தை பார்க்கிறோம். அங்கே சனாதன கட்சி சனாதனத்துடைய ஆட்சி நடக்கிறது என்றால் இங்கே சமூக நீதி ஆட்சி என்று சொல்லுவோம் என்றால் கூட ஆனால் அந்த ஆட்சி எதற்கு துணை போகிறது என்பதை ஒரு கேள்விக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழலை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் சும்மா இருந்து இவர்களெல்லாம் நல்லவர்கள் அவர்களெல்லாம் நல்லவர்கள் என்று பேசக்கூடிய காலகட்டம் அல்ல. இஸ்லாமிய சகோதரர்கள் சிறையில் வாழுகிறார்கள் என்றார். தேர்தல் அறிக்கையை சொன்ன விஷயங்கள் அவர்களை நாம் விடுதலை பண்ணுவோம். 10 ஆண்டுகள் சிறையிலே இருந்தவர்கள் இப்பொழுது சிறையிலேயே சாகிறார்கள் என்றார். சிறையிலேயே செத்து மடிகள் என்று ஆட்சியும் அதிகாரமும் சொல்வோம் என்றார். என்ன சுதந்திரம், என்ன நீதி, எதற்காக இந்த ஆட்சி, எதற்காக இந்த அதிகாரங்கள் என்பதை கேள்விக்குள்ளாகிறது. நாம் சோசியலிச நாடு என்று சொல்கிறோம், சமத்துவ நாடு என்று சொல்கின்றோம். நம்முடைய முகப்புரை என்பது அற்புதமான முகமுறை. இந்திய அரசியல் சட்டத்தின் முகமுறை என்பது அற்புதமான முகமுறைகள். ஆனால் அந்த முகமுறையை நாம் சரிவர நடத்துகிறோமா என்பது கேள்விக்குள்ளாகிறது. நாம் செய்ய வேண்டிய கடமை என்பது முதலில் சட்டமன்ற வளாகத்துக்குள் ஒரு முகமுறையை வைக்க வேண்டும். இந்திய அரசியல் சட்டத்தின் முகமுறை என்ன? இது ஒரு சோசியலிச நாடு என்பது, இது ஒரு சமத்துவ நாடு என்பது, இது ஒரு சமய சார்ந்த நாடு என்பது பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும், சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும். இங்கே மாவட்ட ஆட்சியர் வருவதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருவதாக இங்கே செய்திருக்கிறது. இது போன்ற அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடத்தில் கூட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தாலும் சரி, மாவட்ட ஆட்சியர் வளாகமாக இருந்தாலும் சரி, அது எந்த வளாகம் இருந்தாலும் சரி, அந்த வளாகத்தில் எல்லாம் முகப்புரை இருக்க வேண்டும். இதையெல்லாம் தமிழக அரசு செய்ய முடியும். அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருக்கிறார். அப்படி என்றால் சமூகத்தின் மத்தியில் சமத்துவம் என்ன, சமூக நீதி என்ன என்பதையெல்லாம் இந்திய அரசியல் சட்டம் சொல்கிறது. சம வாய்ப்பும் சம அந்தஸ்தும் இருந்தால்தான் சமத்துவம். சம வாய்ப்பு என்பது இஸ்லாமியர்களுக்கு சம வாய்ப்பு, சிறுபான்மையினருக்கு சம வாய்ப்பு, தலித் மக்களுக்கு சம வாய்ப்பு, பெண்களுக்கு சம வாய்ப்பு. சம வாய்ப்பு மட்டுமல்ல, சம அந்தஸ்தோடு பார்க்க வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார். சம வாய்ப்பும் சம அந்தஸ்தும் இருந்தால்தான் அது சமத்துவம். அந்த சமத்துவத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு ஆட்சிகளும் அதிகாரங்களும் இருப்பது மட்டுமல்ல, அவர்கள் முழுமையாக மக்களுக்கான அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். அது மக்களுக்கான ஆட்சியாக வாழ வேண்டும். அந்த காலத்தான ஒரு நல்லிணக்கமாகத்தான் இது போன்ற கூட்டங்களை அழைக்கின்றோம். அது போன்ற கூட்டத்தை தான் ஐயா கைதலை போன்றவர்கள் கூட்டுகிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். நாம் ஒரு பெருவிழாவுக்கு கூடினாலும் கூட நாம் எதிர்காலம் ஒரு ஆபத்தான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆபத்தான சூழலில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டியது அவசியம். ஏகாதிபத்தியத்தை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து மாறி வழிந்தவர்கள் பல பேர் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஆட்சியும் அதிகாரத்துக்கு எதிராகவும், அதே நேரத்தில் டாஸ்மாக் மூலமாகவும் மாறி வழிகிறவர்கள் பல பேர், சிறையிலே வாடி வழிகிறவர்கள் பல பேர் என்பதை பார்க்கின்றோம். சாமி போன்றவர்களை யூப்பா சட்டத்திலே கைது செய்தார்கள். தடா புடா இருக்கக்கூடிய கொடூர சட்டங்களை
பார்க்கின்றோம். அந்த கொடூர சட்டத்துக்கு பின்னாடி UAPA இருக்கக்கூடிய கொடூர சட்டம் வந்தது. 83 வயது அந்த பாதிரியாரை கூட சிறையில் வைத்து கொலை செய்தார்கள். அந்த கொலையும் கூட அதோடு நின்றுவிட்டது. ஸ்டான்சாமியை கொலை செய்து பார்த்தார்கள். கிறிஸ்தவர்கள் ஏதாவது குரல் இருக்கிறதா என்று. கிறிஸ்தவர்கள் பெரிய குரல் இருப்பதில்லை. அப்படி என்றால் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் அமைதியாக இருக்கிறார்கள் என்று நினைத்து விட்டார்கள். அதுபோன்று இப்பொழுது சிறையிலே இஸ்லாமியர்கள் கொலைக்குள்ளாகிறார்கள், அவர்கள் சாகிறார்கள். ஆனாலும் இஸ்லாமியர்கள் எழுச்சி இருக்கிறதா என்று அவர்கள் சோதனை செய்து பார்க்கிறார்கள். ஒவ்வொன்றும் சோதனை களமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனை களம் என்பது மக்களை மாற்றி வளர்க்கிற சோதனை களமாக, மக்களை பரிசுகிற சோதனை களமாக இருக்கும் என்றால் இந்த நாடு தாங்காது என்று சொல்லி அநீதியை கண்டு மௌன சாட்சிகளாக இல்லாமல் நியாயங்களுக்காக குரல் கொடுத்த சாட்சிகளாக, இந்த சமூகத்தின் மனசாட்சிகளாக நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம், இணைந்து கொடுப்போம். நன்றி, வணக்கம்.